ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருப்பதியில் இருக்கிற வகுளமாதா தேவி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வகுளமாதா தேவி யாருன்னா பெருமாளோட வளர்ப்பு தாய் இவங்க. இந்த கோவில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலுக்கும் போகலாம். நாங்கள் ரெண்டுத்துக்குமே சேர்த்து போயிட்டு வரத்துக்கு 500 ருபீஸ் ஆட்டோவில் போயிட்டு வந்தோம். இந்த கோயில் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 7 மலையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயிலில் போகிற வழி எல்லாமே. இந்த கோவிலுக்கு நம்ம ஆட்டோவில் போகலாம். டிடிடியில் பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸுக்கு 185 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 6 கோயிலுக்கு சேர்த்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த 6 கோயிலில் இந்த ஒரு கோயிலும் அடங்கும். இந்த வகுளமாதா தேவி கோயில் திருப்பதியில் இருக்குது. திருப்பதியில் சித்தூரில் இருக்குது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலாம். பஸ் வசதின்னு பார்த்திங்கன்னா டிடிடி ஒரு சர்டைன் டைமிங்குக்கு தான் பஸ்ஸு இது பண்ணுறாங்க. போனோன்னா அதில் தான் போகணும். நம்ம ஆட்டோவில் இல்லை ஓன் வெஹிக்கிளில் போயிட்டு வந்துடுறது பெஸ்ட்டு. போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயில் சரியாக பராமரிப்பின்றி சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க டிடிடி கிட்ட. டிடிடி டெம்பிள் இந்த கோவிலை புனரமைச்சிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் கோயிலுக்கு போகிற நுழைவு வாயில். இந்த கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பெருமாளோட தாயாரை போய் பார்க்க போகிறோம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நிறைய தடவை திருமலா கோயிலுக்கு போயிருந்தாலும் இப்போது தான் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக போகிறோம். இந்த கோயிலுக்கு போகிற வழியிலேயே சக்தி பீடம் கோயிலும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் சொன்னார். அந்த கோயிலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கோயில் ரொம்ப இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. சின்ன மலை கோயில் இது. இந்த ஆட்டோ கார்லாம் நிறுத்துறது கீழே தான் நிறுத்திக்கணும். நம்ம மேலே நடந்து போகிறதுக்கு ஒரு 40 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகள் வழியெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்தது போயிட்டு வர்றதுக்கு. துவாரபா யுகத்தில் கிருஷ்ணருக்கு வளர்ப்பு தாயாக இருந்தவங்க தான் யசோதா. அவங்க கிருஷ்ணர்கிட்ட வருத்தப்படுறாங்க, உன்னுடைய திருமணத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர், வருத்தப்படாதீங்கம்மா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் தான் எனக்கு திருமணத்தையே செய்து வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வளர்ப்பு தாய் தான் அடுத்த ஜென்மத்தில் இந்த வகுளதேவி தாயாராக அவதரிக்கிறாங்க. கலியுகத்தில் பெருமாள் வெங்கடேச பெருமாளாக அவதரிக்கிறாரு. இந்த மலையில் வகுளதா தேவி வசிக்கிறாங்க. பெருமாளை அவங்கள சந்திக்கிறாரு. இவங்க தான் வளர்ப்பு தாய் என்பதை பெருமாள் அறிந்து கொள்கிறாரு. வகுளாதேவி தாயாரும் தன்னுடைய மகன் என்று அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. வெங்கடேச பெருமாள் இந்த வகுளாதேவி தாயாரிடம் ஆகாசராஜனின் மகளான பத்மாவதியை பெண் கேட்குமாறு கூறுகிறாரு. ராஜாவின் மகளை நாம் எப்படி பெண் கேட்பது என்று வகுளாதேவி தாயார் தயங்குறாங்க. நீங்கள் போய் பெண் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதன் பிறகு பெருமாளின் திருமணம் இந்த வகுளாதேவி தாயாரின் தலைமையில் இனிதே நடைபெறுகிறது. வகுளாதேவி தாயார் நேராக பெருமாளை நோக்கியபடி இங்கே அமர்ந்திருக்காங்க. முற்காலத்தில் இந்த கோயிலில் பெரிய மணி இருந்திருக்கு. இங்கே வகுளாதேவி தாயாருக்கு நெய்வேத்தியமான பிறகு இங்கிருந்து வரும் மணியோசை கேட்ட பிறகுதான் அங்கே பெருமாளுக்கு நெய்வேத்தியம் நடக்குமாம். தாயாருக்கு நெய்வேத்தியமான பிறகுதான் பெருமாளுக்கே அங்கே நெய்வேத்தியமாக இருக்கிறது. இந்த கோயில் காலையில் 6:30 முதல் 11:30 வரைக்கும், மாலையில் 4:30 முதல் 8:30 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். திருமலை கோயிலையும் இந்த வகுளாதேவி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது.
சமையலறையின் அருகில் தன் மகனுக்கு என்ன சமையல் நடக்கிறது என்று வகுலாதேவி தாயார் ஒரு துவாரத்தின் வழியே பார்ப்பதாக ஐதீகம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.